இப்போ எத்தனை பிரபலங்கள் வந்தாலும் கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா நிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? எத்தனை பிரபலங்கள் வந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியா தத்துவார்த்த அடிப்படையில் இருக்கிறவங்க, கோட்பாடுகள் முழக்க அடிப்படை இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் ஒழிய இங்க பிரபலங்கள் இனிமே கால் பதிக்க முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தோழர்கள்லாம் அடையாளம் காணப்பட வேண்டும். நீங்க போராடிட்டு இருக்க மக்களுக்காக போராடணும்னா அடையாளம் காணப்படும். இன்னைக்கு விஜய் அவர் படத்தெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வராருங்கிறாரு. இனிமேல் செய்யட்டும், மக்களுக்கு வேலை செய்யட்டும், மக்களுக்கு பஸ் விட்டு இறங்கட்டும், எல்லா பக்கம் இறங்கி மக்கள்கிட்ட போகட்டும். மக்கள் அப்புறமேட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் அந்த அரசியலை புகுத்துறது அந்த விதத்துல இனிமேல் மக்கள் தேர்ந்தெடுக்கணும். மக்களை அந்த விதத்துல தான் தேர்ந்தெடுக்கணும். இவர் சரியா இருக்கிறாரு பார்க்கணும், பார்த்த பிறகுதான் தேர்ந்தெடுக்கணும். உடனே நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்னா முடியாது. அது ரசிகர் வட்டமத்துல உற்சாகமா இருக்கிறாங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஜெயிக்குமாங்கிறது இனிமேல் அந்த ரசிகர் கூட்டம் அரசியலா மாறினா மட்டும்தான், கொள்கை ரீதியா மாறினா. கண்டிப்பா காத்திருந்து பார்ப்போம். நமது போகோமா சேனலை அடுத்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நன்றி. நன்றி.